ஹாய், வீட்டிலையே சூப்பரான பீஸா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அழகாக சூப்பராக நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் நான் வெதுப்பான தண்ணீர் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1.5 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஈஸ்ட்டு சேர்க்கும் போது நம்ம சூடான தண்ணி சேர்க்கக்கூடாது. வெதுப்பான கை பொறுக்கிற சூட்டில் தான் சேர்த்துக்கணும். ஈஸ்ட்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே எப்படின்னா அது நல்லா பொங்கி வந்துடும். அடுத்ததாக ஒரு 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் ஆயிலும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட்டு கலவையை சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பசைஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இழுத்து இந்த மாதிரி நான் பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் அடியிலையும் லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாவை எடுத்து வச்சு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவை நம்ம அப்படியே வைக்க போகிறோம். வெயில் நேரம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 2 மணி நேரம் வச்சா போதும். இந்த மாதிரி குளிர் டயத்தில் ஒரு 3 மணி நேரம் கூட எடுத்துக்கும் இந்த மாவு 2ஆக உப்பி வரத்துக்கு. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் 3.5 மணி நேரம் இதை வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவிட்டு அந்த மாவை 2 பீஸாக நான் பிரித்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு பீஸ் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் மாவு ரெடி பண்ணி திரட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது மாதிரி குத்தி விட்டுக்கலாம். பீஸா சாஸ் சேர்த்துக்கிட்டு மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கோங்க. மோசரலா சீஸ் இருந்தால் அதுதான் பீஸாவுக்கு சூப்பராக இருக்கும். மோசரலா சீஸ் இல்லை, வீட்டில் இருந்த சீஸை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சமாக குடமிளகாய், அப்புறம் வெங்காயம், உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆலிவ் சேர்த்துக்கலாம். அப்புறம் எல்லா கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இன்னும் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். ஆரிகானோ இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வீட்லேயே நான் செஞ்சு வச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் என்ன இருக்குது எல்லாருக்குமே தெரியும். வரமிளகாயை மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலேயே ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக சீஸ் தூவி விட்டுட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நான் ஆல்ரெடி கடாயில் நல்லா அடிக்கணமான கடாயில் உப்பு போட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போது பீஸா வச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஹோம்மேட் பீஸா, ஹெல்த்தியான பீஸா வீட்டிலேயே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே செஞ்சு கொடுக்கும்போது அது இன்னுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.